ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா குக்கிங் டைம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம குக்கரில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம மீனா குக்கிங் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற சமையல் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி வீதம், மொத்தம் நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி கரெக்டாக சேர்த்தோம்னா கரெக்டான பதத்தில் பொங்கல் ரெடியாக வரும். இப்போ குக்கர் மூடி போட்டு நான் ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்க்கணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்த்துக்கிறல. குக்கர் மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக நான் ஒரு 5 விசிலுக்கு எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ அடுத்த இதில் சக்கரைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 கப் சக்கரைப்பாக்கு, அதாவது 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பாகும் தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த பதத்தில் பாகு இருந்தால் போதும். நல்லா கொதிச்சு வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணாலே ரெடி ஆகிடும். இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் பருப்பு மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. எனக்கு இந்த கரண்டியே போதும். நல்லா அந்த ஹீட்லேயே வந்து சாதத்தை மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா இன்னும் குழஞ்சி வரும். சக்கரை பொங்கல் அல்வா மாதிரி வரும். இந்த மெத்தடில் இந்த தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா குக்கரில் பொங்கலே இருக்காது. அவ்வளோ காலி ஆயிரும். அவ்வளோ ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சக்கரை பாகு நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃபுல் சிம்மில் வச்சு இதை ரெடி பண்ணுங்கள், இல்லைனா வந்து அடியில் பிடிச்சிரும். ஸோ ரொம்ப கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும். பாருங்கள், நான் நல்லா மசித்து விடணும். இப்போ இந்த டைமில் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பொங்கல் நல்லா அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நான் நெய்யில் முந்திரியும் உலர் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு 20 மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், முந்திரியும் உலர் திராட்சையும் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலரில் வரும். இது அதில் சேர்த்துட்டோம்னா நம்ம சக்கரை பொங்கல் தயார். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் ரெடி. இந்த தடவை நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.